இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததால் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. என்ன செய்தாலும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை தரமாட்டார்கள் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் டிரம்ப். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு தாமே முற்றுப்புள்ளி வைத்ததாக தொடர்ந்து பேசி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அவரது கருத்தை பிரதமர் மோடி ஏற்க மறுத்தாலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் டிரம்ப். இந்நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த டிரம்புக்கு 2026ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாகிஸ்தான் அரசு, அண்மையில் முடிவுற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சாதுரியமான தலையீடு மூலம் உறுதியான முடிவை கொண்டு வந்ததற்காகவும் அதற்கு ஆதாரமாக இருந்த தலைமை பண்புக்காகவும் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் வெள்ளை மாளிகையில் டிரம்புடன் விருந்தில் பங்கேற்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரும் இதையே கூறியிருந்தார். இந்நிலையில் என்ன செய்தாலும் தமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் டிரம்ப். ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கோ குடியரசுக்கும் ருண்டாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக தொடரும் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை நிறைவேற்ற உள்ளதாக அறிவித்துள்ளார். செர்பியாவுக்கும் கோசோவாவுக்கும் எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் தாம் சமாதானத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஆப்ராம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தினாலும் தமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படாது என்றும் டிரம்ப் தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.